இந்த பிரச்சனை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்குள் ஷியா சன்னி என்கிற சண்டை நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்கிருக்கக்கூடிய காசாவை அவர்கள் அழித்து முடித்து விடுவார்கள். காசாவுக்கு எந்த ஒரு வெளிப்படையான உதவிகளும் கிடைக்காமல் செய்து விடலாம் என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய அடிப்படை நோக்கம். தெரிந்தோ தெரியாமலோ இந்த நேரத்தில் இவர்கள் அத்தனை பேரும் இதற்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக துருக்கி இதற்கு துணை போவதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எகிப்திலே பல ஆண்டுகள் ஆட்சியை கையிலே வைத்துக் கொண்டிருந்த ஹொஸ்னி முபாரக்கினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அரபு புரட்சி தான் அதற்கு காரணமாக இருந்தது. அதேபோல டியூனிசியாவில் ஜெய்னுல் ஆபிதீனுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. லிபியாவில் முஅம்மர் கடாஃபியினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. கடாஃபி கொல்லப்பட்டார். இப்படி பல அரபு இஸ்லாமிய நாடுகளில் இந்த புரட்சிகள் வெடித்தன, நாடுகள் சிதறடிக்கப்பட்டன. சிரியாவினுடைய அரசாங்கம், அசாதுடைய அரசாங்கம் ஆட்சி செய்து வரக்கூடிய பகுதிகள் தான் ரெட் கலர்ல, சிகப்பு கலர்ல காட்சிப்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் இங்க மஞ்சள் கலர்ல காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த பெரும் பகுதி இருக்குதா இல்லையா, இந்த முழு பகுதிகளையும் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக குர்திஷ்கள் இருக்கிறார்கள். சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்சஸ் என்று சொல்லக்கூடிய SDF என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த பகுதிகளை ஆளுகிறார்கள். இதற்கு உள்ள நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளை சிரியா அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அங்கு ஒரு சின்ன ரெட் லைன் இருப்பதை நீங்க பார்க்க முடியும். தற்போது உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. இந்த அனைத்து தரப்பு 1 2 3 4 5 6 7 தரப்போடு 8வதாக இஸ்ரேலும் சேர்ந்திருக்கிறது. இந்த 8 பேரோடு தான் சிரியாவினுடைய போர்சஸ் தற்போது சண்டையிட்டு வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனம் காசாவிலே ஒரு மாபெரும் பயங்கரவாத யுத்தம் நடைபெற்று வருகிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக களத்தில் இறங்கிய லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே ஒரு பரந்துபட்ட யுத்தம் நடைபெற்று தற்போது சமாதான உடன்படிக்கை ஒன்று 60 நாட்களுக்கு எட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த 2 தரப்பினுடைய யுத்தத்தை தாண்டி அவ்வப்போது சிரியாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வந்தது. சிரியாவிலே இருக்கக்கூடிய அங்கிருந்து போராடக்கூடியவர்களும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தாக்குதல்களையும் நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில தான் கடந்த மாதம் நவம்பர் 27ஆம் தேதியிலிருந்து இன்ன வரைக்கும் திடீரென சிரியாவில் உள்நாட்டு போர் உக்கிரம் அடைந்திருக்கிறது. உள்நாட்டு போரை பொறுத்தவரையில் இது இன்னைக்கு தான் இருக்குதான்னா 2011 இருந்தே உள்நாட்டு போர் அங்கே இருக்கிறது. அதிபர் அசாதை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று உலகம் முழுவதும் அரபு புரட்சி வெடித்த நேரம் நமக்கு தெரிந்திருக்கும், பல பேருக்கு தெரிந்திருக்கும், சில பேருக்கு மறந்திருக்கும். அரபு புரட்சி ஒன்று 2011 ஏற்பட்ட காரணத்தினால தான் எகிப்திலே பல ஆண்டுகள் ஆட்சியை கையிலே வைத்துக் கொண்டிருந்த ஹொஸ்னி முபாரக்கினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அரபு புரட்சி தான் அதற்கு காரணமாக இருந்தது. அதேபோல டியூனிசியாவில் ஜெய்னுல் ஆபிதீனுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. லிபியாவில் முஅம்மர் கடாஃபியினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. கடாஃபி கொல்லப்பட்டார். இப்படி பல அரபு இஸ்லாமிய நாடுகளில் இந்த புரட்சிகள் வெடித்தன, நாடுகள் சிதறடிக்கப்பட்டன. இந்த நிலையில பஹ்ரைன் தப்பி பிழைத்தது, மற்ற அரபு நாடுகள் தப்பி பிழைத்தன. தப்பி பிழைத்ததற்கு மத்தியிலே பல அரபு நாடுகள் கடுமையான சட்டங்களை மக்களுக்கு மத்தியிலே திணித்து அந்த ஆர்ப்பாட்டங்களை தடுத்து தங்களுடைய ஆட்சிகளை தக்க வைத்துக் கொண்டார்கள். இந்த நிலையில அதிபர் அசாதுக்கு எதிராகவும் மாபெரும் புரட்சி அந்த நாட்டிலே வெடித்தது. மக்கள் வீதியிலிருந்து இறங்கி போராடினார்கள். அசாது பதவி விலக வேண்டும் என்று சொன்னார்கள். இதற்கு 2 அடிப்படைகள் இருக்கிறது. அசாதும் அசாதுடைய தகப்பனாரும் பன்னெடுங்காலமாக ஆட்சி செய்து வருகிறார்கள். அங்கே ஆட்சி மாற்றம் என்பதே கிடையாது. ஒரு செயல்பாட்டு பொம்மையாக சில பேரை வைத்துக் கொண்டு அவர் தேர்தல் என்கிற பெயரில் ஒன்றை நடத்தி கொண்டு தன்னைத்தானே தெரிவு செய்து கொண்டு ஆட்சி நடத்துகிறார். எனவே சுயாதீனமான சுயமான ஆட்சி வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மாபெரும் கோரிக்கையாக இருந்தது. இந்த நிலையில தான் அங்கு நடைபெற்ற 2011களுக்கு பிறகு நடைபெற்ற உள்நாட்டு போர்ல அசாதுடைய படை பொதுமக்களுக்கு எதிராக நிறைய அநியாயங்களை செய்தார்கள். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவிலே சொன்னதை போல பல பேருக்கு தெரிந்திருக்கும் ஐலான் என்கிற ஒரு சிறுவன், ஒரு குழந்தை கடற்கரை மணலிலே புதையுண்டு மரணித்திருந்த காட்சிகள், ஷஹீதாகி இருந்த காட்சிகள் நெஞ்சை பதைபதைக்க வைத்தது, பதற வைத்தது. கடலிலே அசாதிடமிருந்து உயிர் தப்புவதற்காக பயணித்தவர்களில் ஒருவருடைய குழந்தை தான் ஐலான். ஐலான் மாத்திரமல்ல,
பல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டு ஒரு தற்காலிக தீர்வாக அந்த நாட்டிலே ஒரு பொது அமைதி எட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் காசாவில் யுத்தம் ஒன்று நடந்து கொண்டு வருகிற போது அடுத்த பக்கமாக ஹிஸ்புல்லாக்களும் காசாவுக்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென சிரியாவில் இருக்கக்கூடிய அசாதுக்கு எதிரான உள்நாட்டு போர் உக்கிரம் அடைந்திருக்கிறது. உள்நாட்டு போர் உக்கிரம் அடைந்தது மட்டுமல்லாமல் சிரியாவினுடைய இரண்டாவது பெரிய நகரமாக இருக்கக்கூடிய அலப்போ தற்போது ஒட்டுமொத்தமாக கிளர்ச்சி படையினுடைய கைவசம் வந்திருக்கிறது. அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். இது திடீரென எப்படி நடந்தது? இதற்கு முன்னால் நடந்த சம்பவங்களை நாம் கற்றுக்கொண்டால் தான் இதற்கு பின்னணி என்ன என்பது நமக்கு தெரியும். சிரியாவை பொறுத்தவரையில் சிரியாவை யார் ஆளுகிறார்கள், எப்படி ஆளுகிறார்கள் என்பதை இந்த வரைபடம் உங்களுக்கு காட்டும். குறிப்பாக சிரியாவினுடைய அரசாங்கம், அசாதுடைய அரசாங்கம் ஆட்சி செய்து வரக்கூடிய பகுதிகள் தான் ரெட் கலர்ல, சிகப்பு கலர்ல காட்சிப்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் இங்க மஞ்சள் கலர்ல காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த பெரும் பகுதி இருக்குதா இல்லையா, இந்த முழு பகுதிகளையும் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக குர்திஷ்கள் இருக்கிறார்கள். சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்சஸ் என்று சொல்லக்கூடிய SDF என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த பகுதிகளை ஆளுகிறார்கள். இதற்கு உள்ள நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளை சிரியா அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அங்க ஒரு சின்ன ரெட் லைன் இருப்பதை நீங்க பார்க்க முடியும். இது இந்த இடத்துல குர்திஷ்கள் ஆளக்கூடிய பகுதி. இந்த குர்துகள் அது ஒரு தனி இனக்குழுவாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பகுதிகளை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சில பகுதிகள் இருக்கிறது. குறிப்பாக ஹயாத் தஹரீர் அல்-ஷாம் அண்ட் அலைஸ் என்கிற, அதாவது ஷாமையும் அதை ஒட்டிய பகுதிகளையும் கொண்டிருக்கக்கூடிய இரண்டு அமைப்புகள் இருக்கிறார்கள். அந்த அமைப்புகள் தான் இந்த பகுதி, அதாவது இட்லிபையும் அதே போன்று அலப்போவையும் ஆளக்கூடியவர்களாக இருப்பதை நீங்கள் கவனிக்க முடியும். இட்லிப் இங்க நீங்க பார்க்கலாம். இந்த பகுதி தான் மூன்றாவது பெரிய நகரம் சிரியாவுடைய இட்லிபாக இருக்கிறது. இரண்டாவது பெரிய நகரமாக இருப்பது நாம் வரைந்து காட்டக்கூடிய இந்த பகுதி, அதாவது அலப்போ. இந்த ரெண்டு பகுதிகளையும் அவர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் இந்த இடத்துல இருக்குதா இல்லையா நீல கலர்ல இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதிகளும் அஃப்ரின் என்கிற பகுதி. இது டர்க்கியினுடைய பார்டராக இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம் டெல் அபியாத் என்கிற பகுதியும் ராசல் ஐனுடைய சில பகுதிகளும். இந்த ரெண்டு பகுதிகளையும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவங்க யாருன்னு சொன்னா துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற சிரியாவினுடைய கிளர்ச்சி குழுக்கள். அவங்க சிரியாக்காரங்க தான், ஆனா அவங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்றது, அவங்களுக்கு தேவையான காசை கொடுக்கிறது, எல்லாத்தையும் செய்யறது யாருன்னு கேட்டா துருக்கி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். துருக்கிக்கும் அவர்களுக்கும் இடையில தான் இந்த இடத்திலே இவர்களோடும் சிரியாவினுடைய அரசாங்கம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு சாரார் இருக்கிறாங்க. அந்த சாரார் எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் இருக்கிறாங்க. இவங்க பல பேரும் சேர்ந்து இடத்தை கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்குதா இல்லையா, இது வந்து கோலான் மலைக்குன்று சொல்லுவாங்க. இஸ்ரேல் பார்டர், இது லெபனான், இது இஸ்ரேலுடைய பார்டராக இருக்கிறது. அந்த பார்டரில் இந்த பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது. 6 நாள் யுத்தம் நடந்ததா இல்லையா அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் 1967 அப்ப கைப்பற்றிய பகுதி இது. இதே நேரத்தில் இன்னொரு சாராரும் இதற்குள் இருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம் ISIL அல்லது ISIS என்று சொல்லக்கூடியவங்க இங்க ஒரு பகுதியையும், இந்த இடத்துல சிறியதொரு பகுதியையும், இந்த இடத்துல சிறியதொரு பகுதியையும் அவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இங்க கவனிச்சு பாருங்க, இந்த கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த பகுதி, இந்த பகுதி, இந்த ஒரு பகுதி, இந்த ஒரு பகுதி, இங்க ஒரு சிறிய பகுதி, இந்த பகுதி, இந்த மாதிரியான சில பகுதிகளை அவர்களும் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் தற்போது உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. இந்த அனைத்து தரப்பு 1 2 3 4 5 6 7 தரப்போடு 8வதாக இஸ்ரேலும் சேர்ந்திருக்கிறது. இந்த 8 பேரோடு தான் சிரியாவினுடைய போர்சஸ் தற்போது சண்டையிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில தான் திடீரென்று அலப்போ கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அலப்போ கைப்பற்றப்பட்டதை பொறுத்தவரையில் இந்த அலப்போவை திடீரென்று எப்படி கைப்பற்றினார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே காசாவுக்குள்ள வார் வெடித்து காசாவினுடைய பகுதிகளில் யுத்தம் நடைபெற்று கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களும் ஓரளவுக்கு சமாதான உடன்படிக்கைக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் அலப்போல திடீரென்று தாக்குதல் நடத்தி அலப்போவை கைப்பற்றி இருக்கிறார்கள். இதில் பங்கெடுத்திருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா 4 தரப்பார் முக்கியமான ஆட்களாக இருக்கிறாங்க. முதல்ல சிரியாவினுடைய அரசாங்க படைகள், அவங்க வசம்தான் இந்த எல்லா பகுதிகளுமே, டமஸ்கஸ் உள்ளிட்ட பல பகுதிகள் இருக்கிறது. இரண்டாவதாக HTS என்கிற ஒரு அமைப்பும் அதனுடைய கூட்டணி குழுக்களும். இவங்க யாருன்னு சொல்லி சொன்னால் நல்ல சண்டை பயிற்சிகளை
பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய குழுவாக அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க இரண்டாவது குழுவாக இருக்கிறார்கள். ஹயாத் தஹ்ரீர் ஷாம் அண்ட் அலைஸ் என்கிற குரூப், ஏற்கனவே நம்ம சொன்னது அந்த குரூப் தான் இந்த பகுதி அலப்போ, இட்லிப் இந்த பகுதிகளை எல்லாம் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடியவங்க துருக்கியினுடைய இணைந்த சிரியாவை சேர்ந்தவர்களும் இணைந்த கிளர்ச்சி படை, அவங்க தான் இந்த ரெண்டு பகுதியையும் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த அனைத்து குழுக்களையும் ஒன்றிணைத்து ஒரு அலைன்ஸாக அமைத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க தான் இந்த அத்தனை பேருக்கும் கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, எங்க தாக்குதல் நடத்தணும், எப்படி தாக்குதல் நடத்தணும் என்கிற அந்த கட்டளைகள் அப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அலைன்ஸ் உடைய பட்டியலை தான் இங்க நீங்க பாக்குறீங்க. இதுதான் அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள். இங்க நீங்க பார்க்கலாம், ஹயாத் தஹ்ரீர் ஷாம் என்கிற HTS இருக்கிறாங்க. அதே போன்று அஹ்ரார் அஷாம் மூவ்மெண்ட் இருக்கிறாங்க இரண்டாவது. மூன்றாவதாக ஜெய்ஷ் அல் இஸ்ஸான் ஒரு அமைப்பு இருக்கிறாங்க. நான்காவதாக நேஷனல் ஃப்ரண்ட் ஃபார் லிபரேஷன் NFL என்ற ஒரு அமைப்பு இருக்கிறாங்க. ஐந்தாவதாக நூருத்தீன் அல் ஜங்கி மூவ்மெண்ட் என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்கிறார்கள். இந்த 5 பேரையும் ஒன்றிணைத்து இருக்கக்கூடியதுதான் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க தான் இந்த ஆபரேஷன் கமாண்ட் சென்டராக இருக்கிறது. இவங்க தான் 5 பேரையுமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த 5 பேரும் எங்க எப்பொழுது தாக்குதல் நடத்த வேண்டும் என்கிற அத்தனை கட்டுப்பாடுகளும் கட்டளைகளும் இவங்கள்ட்ட இருந்து தான் வரும். இந்த ஜெய்ஷ் அல் இஸ்ஸாங்கிறவங்க 2000 முதல் 5000 ஃபைட்டர்ஸ், கிளர்ச்சியாளர்கள், சண்டை பயிற்சி எடுத்தவர்கள் அவர்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று அறியப்படுகிறது. அதே நேரத்தில் முதன்மை அமைப்பாக ரொம்ப பலம் வாய்ந்த அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த HTS ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் என்கிற இந்த அமைப்பை பொறுத்தவரையில் அவங்க கிட்ட குறைஞ்சது 30,000 ஃபைட்டர்ஸ் இருக்கிறாங்க என்று நம்பப்படுகிறது. அஹ்ரார் ஷாம் மூவ்மெண்ட் அவங்க கிட்ட இருக்கக்கூடியது 15,000 ஃபைட்டர்ஸ் குறைஞ்சது இருக்கிறாங்க என்று நம்பப்படக்கூடிய நேரத்தில் இவங்க அத்தனை பேரும் ஒன்றிணைந்துதான் தற்போது அசாதுடைய அரசாங்கத்துக்கு எதிராக இந்த தாக்குதல்களை ஆரம்பித்து வழிநடத்தி வருகிறார்கள். இதுதான் அங்கு யார் என்ன பிரச்சனை செய்கிறார்கள் என்பதற்கான பேசிக். இப்பொழுது இந்த பிரச்சனை ஏன் தற்போது கிளம்பியது என்பதை நாம் அவதானிக்க வேண்டும். உலகத்தில் முக்கியமான 2 சண்டைகள் நடைபெறுகிறது. ஒன்று காசாவில் அப்பாவிகள் கொன்றொழிக்கப்படுகிறார்கள், இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட நாசகார இராணுவங்களுடைய கைகளால். ரஷ்யாவும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, தங்களுடைய நாடுதான் என்று கூறிக்கொண்டு உக்ரைனை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் 1000 நாட்களை தாண்டிய ஒரு பாரிய யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி 2 யுத்தங்கள் 2 தரப்பால் நடந்து கொண்டிருக்கும் போது சிரியா யார் பக்கம் இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, சிரியா ஈரான் பக்கம் இருக்கிறது, சிரியா ரஷ்யா பக்கம் இருக்கிறது. எனவே ரஷ்யா ஈரான் கூட்டோடு சிரியா இருக்கக்கூடிய நேரத்தில் சிரியாவில் இருந்துதான் பெரும்பாலான ஆயுதங்கள் ஹிஸ்புல்லாக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹிஸ்புல்லாக்களுக்கான ஆயுதம் நேரடியாக சிரியா வழியாகத்தான் போகிறது என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து பல நாடுகளாலும் முன்வைக்கப்படுகிறது. அதில் உண்மை இல்லாமலும் இல்லை. சிரியாவில் இருந்து தான் அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள், மேக்சிமம் உள்ள ஆயுதங்களை சப்ளை ஆகிறது. இப்பொழுது ஹிஸ்புல்லாக்களை அடக்க வேண்டும் என்று சொன்னால், காசா ஓரில் இருந்து அவர்களை பின்வாங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், உடனடியாக அவர்களை சிரியா பக்கம் கவனம் செலுத்த வைக்க வேண்டும். சிரியா பக்கம் கவனம் செலுத்த வைக்கிறது எப்படின்னா, உள்நாட்டு குழப்பம் அங்க வருகிற நேரத்தில் ஏற்கனவே 2011 அசாதுடைய கவர்மெண்ட்டை போய் காப்பாற்றினவங்க யாருன்னு சொன்னா ஹிஸ்புல்லாக்கள். அப்படி காப்பாற்ற போன காரணத்தினால ஆல்ரெடி மரணித்த ஷஹீத் யஹியா சின்வார் அவர்களுக்கும் ஏற்கனவே மரணித்த ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுக்கும் இடையிலே ஒரு மன முறுகல் ஏற்பட்டு பல ஆண்டுகள் காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் ஹிஸ்புல்லாக்களும் எந்த விதமான உறவுகளும் இல்லாமல் இருந்தார்கள். பின்னாட்களில் ஈரான் சமாதானப்படுத்தி உறவுகள் புதுப்பிக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அந்த ஷியா சன்னி என்கிற பிரிவினையும் அதற்கு காரணமாக இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் சன்னி முஸ்லிம்களாக இருந்தாலும் ஆட்சி செய்யக்கூடிய அசாதும் அவருடைய குடும்பமும் அலவியா தரீகா என்கிற ஷியா சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஷியா சன்னி பிரச்சனையை தான் இங்கே உண்டாக்குகிறார்கள். குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தற்போது அலப்போ இட்லிப்பை கைப்பற்றி இருக்கக்கூடிய பகுதி சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் என்று பேசப்படுகிற அதே நேரத்தில் இந்த பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறவர்களும் சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் தான். அந்த குர்திஷ் அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் என்பதுதான் நம்ம பார்க்கும்போது படிக்கும்போது தெரிந்து கொள்ளுகிற ஒரு உண்மையாக இருக்கிறது. இந்த நேரத்தில்
ஏற்கனவே காசாவில் அடி வாங்கி கொண்டிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாக்கள், அவர்கள் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள், ஈரானியர்கள் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள், அதே போன்று யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள். அடி வாங்குகிற சன்னி பிரிவை சேர்ந்த காசா மக்களுக்காக வேண்டி இந்த சிந்தனை கொண்ட நாடுகளும் வெளிப்படையாக உதவாமல் இருக்கிறது, கத்தாரை தவிர்த்து என்கிற செய்திகளை பலமுறை நம்ம பேசியிருக்கிறோம். இந்த பிரச்சனை வந்த நேரத்தில் நம்ம இந்த ஷியா சன்னி என்கிற பிளவை பற்றி பேசவே தேவையில்லை, இந்த பிரச்சனை முடியட்டும் தனியாக பார்த்துக்கிறோம் என்று இருந்த நேரத்தில் தான் இப்பொழுது இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. இந்த பிரச்சனையுடைய ஆழம் தெரிய வேண்டும் என்றால் இந்த ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு புரிந்து கொள்ளும். எனவே இங்கு தற்போதைய பிரச்சனையாக உண்டாக்கப்பட்டிருப்பது இந்த நாட்டிலே ஆசாதுடைய பதவியை பறிக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டு மக்கள் முடிவு செய்தால், அவர்கள் ஒரு புரட்சியை பண்ணி பறித்தால் அது நமக்குரிய விஷயம் அல்ல. அந்தந்த நாட்டில் ஆட்சி யார் வரணுங்கிறது அந்தந்த நாட்டு மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ஏன் அந்த பிரச்சனை திடீரென்று உருவாக்கப்பட்டது, ஏன் அலப்போ கைப்பற்றப்பட்டது, இட்லிப் கைப்பற்றப்பட்டது, இந்த நிலைமை எதற்காக வந்தது என்று சொன்னால், இப்படி ஒரு யுத்தம் சர்வதேச நாடுகளுக்கு ஜியோ பாலிடிக்ஸில் தேவைப்படுகிறது. சிரியாவில் ஓர ஆரம்பிச்சா காசாவில் இருக்கக்கூடிய காசாவுக்காக நிற்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் சிரியாவுக்காக வந்து விடுவார்கள். எனவே காசா தனிமைப்படுத்தப்பட்டுவிடும். காசாவுக்கு தனிநாடு கோரிக்கை என்பதை எழுப்புவதற்கோ இஸ்ரேலை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோ இஸ்ரேலை அமைதி இல்லாமல் செய்கிறதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க. எனவேதான் இந்த பிரச்சனை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்குள் ஷியா சன்னி என்கிற சண்டை நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்கிருக்கக்கூடிய காசாவை அவர்கள் அழித்து முடித்து விடுவார்கள். காசாவுக்கு எந்த ஒரு வெளிப்படையான உதவிகளும் கிடைக்காமல் செய்து விடலாம் என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய அடிப்படை நோக்கம். தெரிந்தோ தெரியாமலோ இந்த நேரத்தில் இவர்கள் அத்தனை பேரும் இதற்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக துருக்கி இதற்கு துணை போவதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. முரண் நகையை நீங்க எப்படி பார்க்கலாம்னு சொன்னா, இங்க பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள். ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் இந்த பகுதிக்குள்ள இருக்கிற போதும் சர்வதேச அளவில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய சர்வதேச நாடுகள் சிரியா விவகாரத்தில் அதை பற்றி பேசாமலேயே வாய் மூடி மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு நாட்டுக்கு எதிராக இவ்வளவு பகுதிகளில் ஆயுதம் தூக்கி போராடி கொண்டிருக்கிறாங்க. காசாவுக்காக தங்களுடைய நாட்டுக்காகவே ஆயுதமேந்தி போராடுகிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்துகிறார்கள். அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக லெபனான் இருந்து அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தோடு செயல்படக்கூடிய ஹிஸ்புல்லாக்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்துகிறார்கள். ஆனால் இங்கே அசாதினுடைய அரசுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடக்கூடியவர்களை எந்த சர்வதேச நாடுகளும் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தவில்லை. அப்படின்னா பயங்கரவாதியாக யார் சித்தரிக்கப்படுவாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு எதிராக யாராவது இருந்தால் அவங்க பயங்கரவாதிகள். அமெரிக்கா சொல்வதற்கு மாற்றமாக இருந்தால், இஸ்ரேல் சொல்வதற்கு மாற்றமாக இருந்தால், பிரான்ஸ் சொல்வதற்கு மாற்றமாக இருந்தால், இப்படி சர்வதேச வல்லாதிக்க நாடுகளுக்கு எதிராக யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பயங்கரவாதிகளாக அறியப்படுவார்கள். அவங்க சொல்றதுக்கு தலையாட்டிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நேரத்தில் நாங்கள் எல்லாம் போய் அவனை அடிச்சு நொறுக்குறோம் என்று யாராவது வந்தால் கூட அவங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுவாங்க, எல்லாவற்றையும் பண்ணுவார்கள். இதுதான் சர்வதேசத்தினுடைய முரண்நகையான நியாயமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு அநியாயமும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் 33 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சண்டைகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஷியாவா சன்னியா என்பதை தாண்டி மனித உயிர்கள் யாருமே கொல்லப்படக்கூடாது, மனிதநேயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. அதுதான் உண்மையும் கூட. இந்த தாக்குதலில் கிளர்ச்சி படைக்கு எதிராக உடனடியாக ரஷ்யாவினுடைய இராணுவம் விமானப்படை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஈரான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த விமானப்படை தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே உலகம் அமைதி பெற வேண்டும், சண்டைகள் ஆயுத மோதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும், தீவிரவாதம் தவிர்க்கப்பட வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும். சிரியாவில் இப்ப நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையினால காசாவுக்கான தீர்வு, காசாவை பற்றிய பேச்சுக்கள் சர்வதேச ஊடகங்களில் குறைய ஆரம்பித்து விட்டால், காசாவை மக்கள் மறக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அது காசாவினுடைய வெற்றிக்கு, பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய அநியாயமாக மாறிவிடும். இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை யார் கிளப்பினாலும் ஆசாதுடைய ஆட்சி இல்லாமலாக்கப்பட வேணும்னா அந்த நாட்டு மக்கள் முடிவெடுத்தா போராட்டங்களினூடாக ஜனநாயக ரீதியாக அதை இல்லாமலாக்கலாம், அதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் இப்பொழுது அந்த பிரச்சனை தூண்டப்படுவதற்கான அடிப்படையாக இருப்பது என்னன்னா, காசா பிரச்சனையை மழுங்கடிக்க செய்வதற்காக எதிலும் நியாயமான பார்வை நமக்கு இருக்க வேண்டும். குர்ஆனும் நபிகள் நாயகம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டிய வழிமுறைப்படி மாத்திரம்தான் இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைக்க வேண்டும் என்கிற தெளிவான இஸ்லாமிய வழிகாட்டலை மற்றவர்களுக்கும் பிரச்சாரம் செய்கிற அதே நேரம் நாமும் பின்பற்றி வாழ வேண்டும் என்கிற உயரிய கொள்கை கொண்டவர்கள். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சுன்னா பிரிவுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்பதிலே நேற்றும் இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தற்போதுள்ள பிரச்சனை இதுவல்ல. சர்வதேச ஜியோ பாலிட்டிக்ஸுக்குள்ள இந்த இருதரப்பு நாடுகளும் மாட்டிக்கொண்டு முழிக்கிறார்கள். காசா வெற்றி பெற வேண்டும் என்றால் அரசியல் ரீதியாக ஈரானும் சவுதி அரேபியாவும் ஈரானும் குவைத்தும் பஹ்ரைனும் ஈரானும் என்று அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும். குறிப்பாக டர்க்கி இந்த விவகாரத்தில் தலையிடாமல் இருக்கிற போது இதிலெல்லாம் ஒரு மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் சிரியாவினுடைய சுருக்கமான தெளிவுரையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற மறக்காமல் அத்தனை பேரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.